சீதா சீதா கண்ணை தரங்க. சீதா ஏதாவது கிடினஸ் இருக்கா? இல்ல டாக்டர். இல்லம்மா, ஏதாவது வாமிட் வர மாதிரி இருக்கா? கொஞ்சம் வர மாதிரி இருக்கு. ஓ ஆமா, வயித்துல ஏதாவது உனக்கு வலி இருக்கா? ரொம்பலாம் வலி இல்ல டாக்டர், லைட்டா இருக்கு. சிஸ்டர், சொல்லுங்க டாக்டர். லேடி டாக்டர் கூட்டிட்டு வாங்க. இவங்க பிரெக்னண்டா இருக்காங்க, செக் பண்ணணும். ஓகே டாக்டர். உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஒன்றும் புரியல எனக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான ஃபைல் பார்க்க சொல்லியிருந்தேன்ல, அதை நீங்கள் செக் பண்ணிடுங்க. என்னால் இன்னைக்கு வர முடியாது. ஓகேவா? அதே நீங்கள் பார்த்துடுங்க. அந்த ஃபுல் ஃபைலையும் நீங்கள் தான் பார்க்கணும். எல்லா ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே ஓகே, நீங்கள் பார்த்துக்கங்க. சரியா? நீங்களே பார்த்துக்கங்க. ஓகே, பாய். ரவி, பிரியா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரவி. நான் தான் அந்த நாயை அவுத்து விரட்டி விட்டேன். கடவுளே, சீதாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அப்படி நடந்தா அத்தை என்ன கொலை பண்ணிடுவாங்க ரவி. பிரியா, நீ எதுவும் பயப்படாத. அன்னைக்கு அப்படி எதுவும் நடக்காது. நீ தைரியமா இரு. வா போலாம். வா. டாக்டர் வாங்க டாக்டர். இவங்க பிரெக்னண்டா இருக்காங்க. ஓகே. பிபி லெவல் கொஞ்சம் அதிகமா இருக்கு. வாமிட் வர மாதிரி இருக்குன்னு வேற சொல்றாங்க. சரி. வயித்துல அடிபட்டதுல கொஞ்சம் பெயின் இருக்குன்னு வேற சொல்றாங்க. என்னன்னு நீங்க செக் பண்ணுங்களேன். வயித்துல அடிபட்டதுனால உள்ள இருக்க குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் டாக்டர். எதுக்கு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துருவோம். ஓகே, அப்ப அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே டாக்டர். டாக்டர், என் வைஃப் எப்படி இருக்காங்க? பதட்டப்படாதீங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? கூல் டவுன், கூல் டவுன். மிஸ்டர் ராம், இந்த மாதிரி நேரத்துல நீங்க தான் தைரியமா இருக்கணும். சீதாவுக்கு நீங்க தான் தைரியத்தையும் ஆறுதலையும் சொல்லணும். நீங்களே இப்படி இருந்தா எப்படி? டாக்டர், தயவு செஞ்சு என் மருமகளுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கங்க. சார், என்னால முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் கொடுத்துட்டு தான் சார் இருக்கேன். அவங்க இப்ப பிரெக்னண்டா இருக்கிறதுனால லேடி டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்கேன். ஸ்கேன் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும். சீதா, நீ தைரியமா இரு. உனக்கு ஒண்ணும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. தைரியமா இரு. எனக்கு ஒண்ணும் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க பயப்படாதீங்க. சீதா, தைரியமா இருமா. நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம். சீதா கண்ணு, ஒண்ணும் இல்லம்மா, எல்லாம் சரியாயிடும். அனி, டாக்டர்,
என் மருமக எப்படி இருக்கா? சீதா நல்லா இருக்காங்க. ஆனா குழந்தைய பத்தி இப்ப எதுவும் சொல்ல முடியாது. இப்ப எதுவும் சொல்ல முடியாதுன்னா நீங்க எதுக்கு டாக்டரா இருக்கீங்க? கொஞ்சம் அமைதியா இரு. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல டாக்டரா இருந்துட்டு இவ்வளவு கேஷுவலா சொல்றீங்க? அமைதியா இருங்கண்ணா. இது பாருங்க டாக்டர், என் குழந்தை எனக்கு சொல்றதுக்கு வேணும். ராம். அதுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் சும்மா இருக்க மாட்டேன். Please, கொஞ்சம் பொறுமையா இருங்க. கொஞ்சம் அமைதியா இருப்பா. இல்ல பாட்டி, எனக்கு சீதாவும் குழந்தையும் வேணும் பாட்டி. சீதாவும் எனக்கு பொண்ணும் வேணும் பாட்டி. ப்ளீஸ் பாட்டி, ராம், வேணும். நான் சொல்றத கேளுங்க ராம். நோ டாக்டர், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். ராம், பெரியப்பா, cool down, ராம். எனக்கு சீதாவும் சொல்றது குழந்தையும் வேணும் பெரியப்பா. ஒண்ணும் ப்ளீஸ் பெரியப்பா. கவலைப்படாத. அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. அவங்க தான் டாக்டர் கிட்ட சொல்லுங்க. டாக்டர் கிட்ட சொல்லுங்க பெரியப்பா. எப்படியாவது காப்பாத்த சொல்லுங்க பெரியப்பா. சொல்லுங்க பெரியப்பா. ராம், கண்ட்ரோல் யுவர் Control yourself. ப்ளீஸ். நீயே இப்படி பண்ணா அவங்க எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க? ஆ? கொஞ்சம் அமைதியா இரு. இல்ல, கண்ட்ரோல் யுவர் நான் கேட்க மாட்டேன் பெரியப்பா. சொல்லுங்க பெரியப்பா. பாட்டி, டாக்டர் கிட்ட சொல்லுங்க பாட்டி. அண்ணா. சீதாவையும் குழந்தையும் காப்பாத்த சொல்லுங்க பாட்டி. ப்ளீஸ் பாட்டி, சொல்லுங்க பாட்டி. சீதாவும் குழந்தையும் எனக்கு வேணும். உட்காரு உட்காரு. கொஞ்ச நேரம் சொல்லுங்க உட்காரு. பாட்டி. எல்லாம் சரியாயிடும். பிரியா, நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா. போ. ராம், அழாதப்பா. ஐயோ, பயமா இருக்கு பாட்டி. ஒண்ணும் ஆகாது. சீதாவுக்கு குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா. வெரி கடவுள் சாரி. இருக்காரு. தப்பா நீ தைரியமா இரு. தைரியமா இரு. அழாதப்பா. கொஞ்சம் பொறுமையா இரு. அழாதப்பா. சீதாவும் குழந்தை எனக்கு வேணும் பாட்டி. என் குழந்தை எனக்கு வேணும். ப்ளீஸ் பாட்டி, இங்க பாரு. என் குழந்தை எனக்கு ஒண்ணும் வேணும். ஆகாது. எல்லாம் சரியாயிடும். டாக்டர் கிட்ட சொல்லுங்க பாட்டி. எல்லாம் சரியாயிடும். காப்பாத்த சொல்லுங்க பாட்டி. டாக்டர் சரி பண்ணிடுவாரு. சீதாவையும் நீ குழந்தைய கவலைப்படாத. காப்பாத்த சொல்லுங்க பாட்டி. பாட்டி சொல்றேன். என் குழந்தை எனக்கு வேணும் பாட்டி. ப்ளீஸ் பாட்டி. சீதா எனக்கு வேணும். அழாதப்பா. அழாத. எல்லாம் சரியாயிடும். அழக்கூடாது. பாட்டி. அழக்கூடாது. அழக்கூடாது. சீதா எனக்கு வேணும். சரியாயிடுப்பா. அழாத. பயமா இருக்கு பாட்டி. சீதாவும் குழந்தை எனக்கு வேணும். சீதா எனக்கு வேணும் பாட்டி. வணக்கம் மேடம். வணக்கம். என் ஒய்ஃபுக்கு என்னாச்சு மேடம்? கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். என் ராசாத்தி, என் செல்லம், என் கண்ணு குட்டி, என் அம்மா குட்டி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். ரொம்ப நன்றி. இனி எல்லாமே உங்களுக்கு நல்ல நேரம் தான். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ தேங்க்யூ. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன மன்னிச்சிருங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னு இப்பதாம்மா எனக்கு புரியுது. என்ன மன்னிச்சிருங்கம்மா. இனிமே இனிமே நான் அந்த மாதிரி பேச மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. அந்த மாதிரி பேச மாட்டேன். ப்ளீஸ்மா. அம்மா, அம்மா, இப்ப நான் நாடகமா இல்லம்மா. உண்மைய மனசு திறந்து சொல்றேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். எந்த அப்பனும் சொல்லக்கூடாதது
நான் சொல்லிட்டேன். என்ன பார்க்கும்போது எனக்கே அசிங்கமா இருக்குமா. அம்மா அம்மா ப்ளீஸ்மா. அம்மா அம்மா சீதாவும் குழந்தையும் 2 பேருமே எனக்கு முக்கியம்மா. நான் யாரையும் விட்டு கொடுக்க முடியாதும்மா. ஏதாவது செஞ்சு சீதாவையும் குழந்தையையும் காப்பாத்தி கொடுக்க சொல்லுங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா காப்பாத்தி கொடுக்க சொல்லுங்கம்மா. காப்பாத்தி கொடுக்க சொல்லுங்கம்மா ப்ளீஸ்மா. இத பாரு ராம், இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம தைரியமா இருக்கு. அம்மா நம்ம கூட கடவுள் இருக்காரு. சீதாக்கும் உன் குழந்தைக்கும் எதுவும் ஆகாது. ஐயோ, இங்க நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்மா. நான் தான் காரணம். கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்துட்டாருமா. ஆமா அம்மா, நான் சொன்ன வார்த்தைக்கு தான்மா கடவுள் எனக்கு இப்படி தண்டனை கொடுத்துட்டாரு. ஆனா எந்த தப்பும் பண்ணாத சீதாவும் குழந்தையும் அந்த வலி அனுபவிக்கிறாங்கம்மா. அந்த வலி அனுபவிக்கிறாங்க. ராம், அப்படியெல்லாம் பேசாதப்பா, பேசாதப்பா. அப்படி கடவுள் தண்டனை கொடுத்தா யாரும் அந்த கடவுளை கடவுள்னு சொல்ல மாட்டாங்க. அமைதியா இருப்பா. உன் நல்ல மனசுக்கு சீதாவும் அவ வயித்துல இருக்க குழந்தையும் நல்லா இருப்பாங்கப்பா. நல்லா இருப்பாங்க. நல்லா பாட்டி. இருப்பாங்க. பிரியா, தண்ணியை கொடு, தண்ணியை கொடு. இந்தா, தண்ணி சாப்பிடு. தண்ணியை கொடு. அண்ணா, குடி. குடிங்கண்ணா. பாட்டி, சீதாவும் குழந்தை எனக்கு வேணும் எதுவும் பாட்டி. ஆகாது, ஒண்ணும் ஆகாதுப்பா. இந்த தண்ணியை குடி. தைரியமா இரு. குடி குடி குடிப்பா. பாரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு நான் போய் அந்த கடவுளுக்கு நெய் விளக்கேத்தி பிரார்த்தனை பண்றேன். நீ தைரியமா இரு. அழாதப்பா, அழாத. பாட்டி, ரவி. வருத்தப்படாதீங்கண்ணா ப்ளீஸ். சீதாவும் குழந்தை எனக்கு வேணும் ரவி. சீதாவும் குழந்தை எனக்கு வேணும். அவங்களுக்கு ஒன்றும் ஆகாதுண்ணா, வருத்தப்படாதீங்க. இது வேற நச்சு நச்சுன்னு உயிரை வாங்குது. பிரியா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே ஃபோன் பண்ணா. அதுக்குள்ள எதுக்கு மறுபடியும் ஃபோன் பண்றா? இவ திடீர்னு ஃபோன் பண்ணாலே பக்கு பக்குன்னு இருக்கு. பிரியா, என்ன? அம்மா, சீதாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. எப்படி? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாமா. எப்படி நடந்துச்சு? அந்த நாய்க்குட்டியை தேடி போன போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆமா, இப்ப அவ எப்படி இருக்கா? சீதாவை ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்க. சீதாக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஐயோ, சீதா வயித்துல இருக்கிற குழந்தைய பத்தியும் டாக்டர் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அட கடவுளே, இப்படி ஆயிடுச்சு. ஆமாம்மா, ராம் ரொம்ப அப்செட்டா வேற இருக்காரு. டாக்டர் சட்டையை பிடிச்சு பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டாரு. இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்குமா. நீ எப்படி இதுக்கு காரணமா இருப்பேன்னு சொல்ற?
அந்த நாய அவுத்து விரட்டி விட்டது நான் தானே. அந்த சீதா நாயை தேடிக்கிட்டு ரோட்டுக்கு போய் கார்ல அடிபடுவான்னு யாருக்கு தெரியும்? பிரியா, நீ ஏதாவது ஏடா கூட பண்ணிக்கிட்டே இருக்க. சீதா பாவம், அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு. அம்மா, நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ம், இத பாரு, சீதா கொண்டு ஆகாது. நீ தைரியமா இரு. நம்ம கையில என்ன இருக்கு? உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தா உன் குழந்தைதான் சக்கரவர்த்தி குடும்பத்துக்கு முதல் வாரிசானாலும் ஆகும். ஆரம்பிச்சிட்டியா உன் புராணத்தை? ஆ, நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். முதல்ல போனை வை. ஏதாவது முக்கியமான மேட்டர் பேசும்போதுதான் ஹாஸ்பிட்டல் இருக்க, அங்க இருக்க, இங்க இருக்கேன்னு எப்படி சமாளிக்கிறா? ச்சே. சீதாவோட குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துடுச்சு. டாக்டர், ஆமாம்மா, உங்க பேர குழந்தை எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா பிறக்கும். My God. என்ன ராம், இப்ப சந்தோஷமா? சாரி டாக்டர், நான் டென்ஷன்ல ரொம்ப கலாட்டா பண்ணிட்டேன். என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல. சாரி டாக்டர், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. பரவாயில்ல ராம், நீங்க உங்க மனைவி மேலையும் குடும்பத்து மேலையும் இவ்வளவு பாசமா இருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கிறாம். எனிவே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டாக்டர். வரேன். தேங்க்யூ வெரி மச். Okay, டாக்டர், doctor. சொல்லுங்க. சீதாவை பார்க்கலாமா? கண்டிப்பா. ஸ்கேனிங் முடிஞ்ச நேரம் ரூமுக்கு வந்திருப்பாங்க, போய் பாருங்க. ஓகேவா? ஓகே டாக்டர். ஓகே. அம்மா, இப்போவாவது நான் சீதாவை பார்க்கலாமா? தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ்மா. பிரியா, ராம் முதல்ல பார்த்துட்டு வரட்டும், நாம அப்புறமா போய் பார்க்கலாம். சீதா, படுத்துக்கோ. என்ன மன்னிச்சுக்கோங்க. அந்த டாபி. சீதா, வேண்டாம் சீதா, அந்த விஷயத்தை விடு.
வயித்துல இருக்கிற குழந்தையும் நினைச்சு நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா? நான் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். உங்க 2 பேரையும் எனக்கு திருப்பி கொடுத்துட்டாரு. குழந்தையோட நிலைமை என்னன்னு சொல்ல முடியலன்னு டாக்டர் சொன்ன உடனே நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா? அதுக்கப்புறம் நீயும் குழந்தையும் நல்லா இருக்கீங்கன்னு சொன்ன உடனேதான் எனக்கு நிம்மதியா வந்துச்சு. நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? இந்த குழந்தை எந்த மாதிரி இருக்கணும்னு நினைச்சேன் தெரியுமா? ஆனா நீங்க இதுக்கு அப்பா ஆக மாட்டேன்னு சொன்ன உடனே இந்த உலகத்தை விட்டு போயிடலாம்